உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 2 சீஷர்கள் எருசலேமை விட்டு எம்மா ஊரை நோக்கி தூக்கத்தோடு போய்க் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூடவே நடந்தார். ஆனால் லூக்கா 24:16 சொல்கிறது, அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏன் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட வேண்டும்? ஒரு அப்பத்தை பிட்டவுடன் எப்படி அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது? இயேசு அந்த சீஷர்களோடு நடந்த பொழுது, நான் தான்ப்பா இயேசு, இதோ என் கையில் உள்ள ஆணியை அடித்த தழும்புகளை பாருங்கள் என்று தன் காயங்களை காட்டி மிக எளிதாக தன்னை நிரூபித்திருக்கலாம் அல்லவா? ஏன் அவர் அதை செய்யவில்லை? அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? லூக்கா 24:27 படி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். உலகத்தின் மாபெரும் வேத பாடம் அந்த சாலையில் நடந்தது. நம்முடைய விசுவாசம் வெறும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தரிசனங்களையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அது தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மேல் வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு தன் காயங்களை காட்டுவதற்கு முன்பாக வேத வாக்கியங்களை அவர்களுக்கு திறந்து காட்டினார். இயேசு பேசி முடித்ததும் அவர்கள் வீட்டுக்குள் போய் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்தார்கள். இப்பொழுது லூக்கா 24:30-31 கவனமாய் வாசியுங்கள். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். வேதாகமத்தில் சாப்பிட்டவுடன் கண்கள் திறக்கப்பட்டது என்கிற இந்த சம்பவம் வேறு எங்கே நடந்திருக்கிறது? ஆதியாகமம் 3:6-7 செல்லுங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் அந்த மரத்தின் கனியை எடுத்து தானும் சாப்பிட்டு தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தில் இருந்து கனியை எடுத்து சாப்பிட்டார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் என்ன பார்த்தார்கள்? தங்கள் பாவத்தையும் நிர்வாணத்தையும் மரணத்தையும் தான் பார்த்தார்கள். ஆனால் எம்மா ஊரில் சிலுவை மரத்தில் பலியானவர் தன் கைகளில் அப்பத்தை பிட்டு கொடுத்தார், அதை சாப்பிட்டார்கள். இவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் எதை பார்த்தார்கள்? பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் உயிர்த்தெழுந்த தேவகுமாரனையும் பார்த்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் எதை இழந்தானோ அதை எம்மா ஊரின் சாப்பாட்டு மேசையில் கடைசி ஆதாமாகிய இயேசு மனுக்குலத்திற்கு திரும்ப கொடுத்து விட்டார். அன்று அவர்கள் எருசலேம் என்கிற ரட்சிப்பின் நகரத்தை விட்டு எம்மாவு என்கிற நம்பிக்கையற்ற ஊரை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு திரும்ப அனுப்பினார். ஒருவேளை இன்று நீங்களும் உங்கள் தோல்விகளில் ஆண்டவரை விட்டு விலகி போய்க் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் வார்த்தையோடு இன்றும் உங்களுடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும்.